ஹாய், வெல்கம் மொட்டைப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் வீடியோ. ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஆள்னு வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு நேரமும் சரி, ஃபோன்லேயும் சரி, இந்த ஈசிஆர் யார் அந்த கார், இந்த வீடியோ கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் பேசுங்க, போடுங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரவும் சரி, ஃபோன்லேயும் சரி நிறைய பேர் கேட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை சொன்னேன். உண்மையிலேயே துப்பி தீர்ந்து போச்சு, இதுக்கப்புறம் துப்ப முடியல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதாவது ஒரு குற்ற செயல்லாம் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றம் நடக்குதுன்னா வந்து குற்றவாளியை பற்றி தான் ஆராயணும், குற்றவாளிக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இதை தான் செய்யணும். ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது தமிழ்நாடை பொறுத்த வரையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாரா, செஞ்சிட்டாரு சரி, அவன் வந்து அவங்க சொந்தக்காரு இல்லைன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு, அட இல்லைப்பா அட்லீஸ்ட் தண்ணி கேன் போட வந்தோன்னா அது எந்த கட்சிக்காரன், அவன் எதிர்கட்சி சேர்ந்தவனா, சார் எங்கள் வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறோம் வந்து அந்த கட்சி சார், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் சார். இது என்ன எனக்கு லாஜிக் எனக்கு சத்தியமாக புரியலைங்க. தமிழ்நாட்டில் நானும் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒரு இந்த சினிமா டைரக்டர்லாம் பேட்டி எடுப்பாங்க, மியூசிக் டைரக்டர், இந்த ஹீரோஸ்லாம் அவங்க பாட்டு உட்காந்து அவங்க ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு, அங்கே வந்து டைவ் அடித்தேன். அந்த மாதிரி வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து நான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இதுக்கு வந்து எங்கள் மாமா அந்த கட்சியில் இருக்கார். ஏன்பா உங்கள் மாமா தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளில் எல்லா குடும்பத்துலையும் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, அது எந்த கட்சி விதியிலும் இருக்குல்ல, புரியுதுங்களா? பிரதான கட்சிகளில் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கினா மாமா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாமலாம் எந்த குடும்பமும் இருக்காது. ஆனால் இதை ஒரு வீடியோவாக எடுத்து இந்த கேஸ் வந்து டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களா, ஒன்றுமே புரியல இதெல்லாம் பார்க்கும்போது. அதை தான் பார்த்தேன், இதெல்லாம் துப்பி நமக்கு தான் என்ன சொல்கிறது, எச்ச வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும். நான் உண்மையிலே சொல்ல போனால் என்னத்தை பேசுறதுனே தெரியல எனக்கு. அதை வந்து அவ்வளோதான், அதை வீடியோ போட்டு அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது, அடுத்து வந்து எதிர்கட்சி சார்பாக என்ன பேசுகிறாங்க எதுவுமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா குற்றம் செய்கிறவங்களுடைய அந்த குற்றம் இப்படி நடந்துருக்குது, இவர் மேலே நடவடிக்கை இல்லை, இந்த மாதிரி வந்து அரசு இந்த மாதிரி செயல்படுத்து அப்படின்னு அதை வந்து எடுத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே நடவடிக்கை, அவங்க மேலே வழக்கு பதிவு. இதெல்லாம் எதால் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சமீபத்தில் ஆனால் அதாவது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி 2019 நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களில் வந்து பொள்ளாச்சின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, சரிங்களா? பெருசாக வந்து அதை தவிர்த்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த பொள்ளாச்சி அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஆண் நண்பருடன் பண்ணை வீட்டுக்கு வாண்டடாக சென்ற, ஓகே, அவங்க கொடுத்த வழக்கு தான் அது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண் நண்பர் கூப்பிட்டாருன்னு வாண்டடாக வந்து போயிருக்காங்க பண்ணை வீட்டுக்கு. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ தான் அதை சொல்லப்பட்டது. ஏன்னா அது கேஸ் வந்து சிபிஐயில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி இன்றைக்கி தினம் வந்து பள்ளிக்கூடத்தில் 4வது படிக்கிற பெண் குழந்தை, 5வது படிக்கிற பெண் குழந்தைன்னு ஆரம்பித்து அண்ணா பல்கலை தாண்டி ஃபேமிலி லேடிஸ் வந்து காரில் போகிறாங்க. ஸோ இது அப்படியே லைனாக டெய்லி ஸ்கூல் வாத்தியாருங்க, 3 வாத்தியார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருச்சியில் ஒரு பள்ளி தாளாளரோட வீட்டுக்காரர், அப்படி போயிட்டு இருக்கு லிஸ்ட்டு. டெய்லி அநியாயமாக போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து இது NCW, சரிங்களா, தேசிய மகளிர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. இது கூட ஒரு வெட்கக்கேடு அரசுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எந்த டிவி ப்ரெஸ்ஸுக்கும் இதெல்லாம் காட்ட தெரியாது. முதல்ல பார்த்தீங்களா அல்வா எப்படி சாப்பிட்றாரு, கையால் சாப்பிட்றாரு, திரும்பி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்ட்டு. ஏண்டா நாங்களாம் கையால் சாப்பிட வராதான் சாப்பிடுவோம் அல்வாவை. ஐயோ, உண்மையிலே நம்ம பத்திரிகை நான் ஒரு 4 டிவி 4 பேப்பர் பண்ணுற வேலை இருக்குது. சத்தியமாக முடியலடா சாமி, இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள். பற்றியா முதல்வர் எவ்வளோ அழகாக டீ குடித்தார், முதல்வர் பற்றி எவ்வளோ அழகாக அல்வாவை எடுத்து அவர் கையாலே சாப்பிட்டாரு. இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுங்க, கேமரா எடுத்து 24 ஹவர்ஸ் வந்து அவர் பின்னாடியே சுற்றுங்க, இன்னும் வேறு நாளாம் பண்ணுறாரு சொல்லிட்டு அப்படியே எனக்கு என்னத்த சொல்கிறதுனே தெரியல சத்தியமாக சாமி. அதாவது உங்களை வந்து யாருமே வந்து நீங்கள் அடிஷ்னலாக எதாவது போய் பண்ணுங்கலாம் சொல்லலை. ஒரு பத்திரிகை தர்மம் என்ன, ஒரு ஊடக தர்மம் என்ன, நாட்டில் நடக்கிற அநியாயங்களை வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது, இதுதான். அதை செய்யவே மாட்டேன்றீங்க. ஃபுல்லாக வந்து சொம்படிக்கிற வேலை தான் செஞ்சிட்ருக்கீங்க, சரிங்களா? இது வந்து உண்மையிலே மக்கள்லாம் ரொம்ப பார்த்துட்டு. ஏன்னா
நாடாளுமன்ற தேர்தலையும் 69% தான். தமிழகத்தில் மட்டும் போலிங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இல்லை, தமிழகத்தில் 69%. இப்போ அதே ஈரோடு பை எலெக்ஷனில் 69%. மக்கள் வெளியே வர ஆரம்பிக்கல, ஓட்டு போகிறதுக்கு வெறுக்கிறானுங்க. 31% பேர் வெறுக்கிறாங்க. 1/3 வந்து 3ல் 1 பங்கு ஓட்டு போகிறதுக்கு வெறுப்பு அடைஞ்சு போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஆட்சி நடக்குது. பத்திரிகைகளும் அதுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் இது பெரிய வேதனையே. அதனால தான் வந்து எனக்கு அதை பற்றி என்ன பேசுறதுன்னு இது பண்ணல. லைக்லி நான் சில இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ ஒரு கள்ளச்சாராய மேட்ரு ஒன்று நடக்குது சேலமில். அது பார்த்திங்கன்னா யாருன்னா திமுக நிர்வாகி நடத்துகிற பாரு, அதை வந்து அந்த கள்ளச்சாராயத்தை திமுக சம்மந்தப்பட்டவர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு பண்ணதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுறாங்க, செய்திகளில் பார்த்தோம். சரி, எனக்கு ஒரு விஷயம், இது வந்து ஏதோ செட்டிங்காக அவங்களுக்குள்ள ட்ராமா பண்ணாலும் கள்ளச்சாராயன்றது இன்னும் தமிழகத்தில் இருக்குன்றத அரசு தரப்பே வந்து சொல்கிறாங்கன்றது இது மூலம் தெளிவாக தெரியுது. என்னத்தை சொல்கிறது, இதில் வந்து பார்த்தியா, தமிழகம் வந்து 2வது பெரிய ஜிடிபி மாநிலம் இன் இந்தியா அப்படின்றது வந்து பெரிய ஜிடிபி மாநிலத்தில் கள்ளச்சாராயம் ஓடிட்டுருக்கு. அதான் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிறீங்க, கள்ளச்சாரத்துலேயும் சம்பாதிக்கிறீங்களா? ஐயோ, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி ஏதோ துப்பி நமக்கு தீர்ந்து போகுது. அந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப அலட்சியம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக சினிமா அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் இது, மக்களுக்கு நம்ம பேசி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணுன்றதுல நம்ம ஸ்டடியாக இருக்கோம். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.